அனைவருக்கும் வணக்கம். சிவபுராணம் தொடர்ந்து அதற்குரிய விளக்கங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சிவபுராணத்தை தினந்தோறும் வாசிக்கிறதும் வாசிப்பதை கேட்பதும் சிவனை பற்றிய சிந்தனைகளை நாம உள்வாங்கிக் கொள்வது, இது எல்லாமே நமக்கு மிக பெரிய புண்ணிய பலன்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஒன்று. அந்த வகையில சிவபுராணம் குறித்து விளக்கங்களை இன்னைக்கு நாம தொடர்ந்து பார்க்க போறோம். ஏற்கனவே இதற்கு முந்தைய பகுதிகளில் நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனை தொடர்ந்து இன்னைக்கு 35 முதல் 45 வரிகளுக்கான விளக்கங்கள். நீங்க இதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடியோவோட லிங்கோ இல்ல அத வீடியோ நான் எண்ட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு கொடுக்குறேன், அதை கூட பார்க்கலாம். சரி. வெய்யாய் தனியாய் ஏமானன் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்து அருளி மெய்ஞானமாகி முளிர்கின்ற மெய்ச்சுடரே அப்படிங்கிறாரு மாணிக்க வாசகர். இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் புகழ்ந்து பாடி பரவிக்கிட்டே வந்த மாணிக்க வாசகர் இந்த இடத்திலும் இறைவனை அவருடைய தன்மையை பத்தி நமக்கு விளக்குறாரு. ஒரு பொருள் வெப்பமா இருந்தாலும் சரி, குளிர்ச்சியான தன்மையாக இருந்தாலும் சரி, அதற்கு உள்ள இருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடியது இந்த இறை சக்தி. வெப்பமோ குளிர்ச்சியோ உயிர்களுக்கு உள்ள இருந்து இயக்கி கொண்டிருப்பவன் ஈசன். பொய் அப்படின்னு ஒருத்தர் நிறைய பொய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, கவலையே படாது. இதை நல்லா மாணிக்க வாசகர் சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை நல்லா மனசுக்குள்ள நிறுத்திக்கோங்க. பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்து அருளி, எதெல்லாம் பொய்யோ அது எல்லாத்தையும் பொய்யாவே ஆக்கிடுவாரு இறைவன். ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா, நாம என்ன செய்யறோம், என்ன பண்ண போறோம், உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, எப்படி இனிமே இயங்கும் போது என்ன நடக்கும், எல்லாவற்றையும் அறிந்த அந்த ஈசன் எதெல்லாம் பொய்யோ அதை எல்லாத்தையும் விலக்கி நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவன். நமக்குள்ள மெய்ஞானமாக நிற்கின்ற அந்த ஒளி சுடரும் அந்த இறைவன் தான். இப்படியெல்லாம் இறைவனுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே வருகின்ற மாணிக்க வாசகர், தெய்வன் தன்மையவர் இப்படின்னு சொன்ன மாணிக்க வாசகர் அடுத்ததா சொல்றாரு, ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், அளவு இறுதி இல்லாய். இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு எல்லாவற்றையும் உண்டு பண்ணி எல்லா உயிர்களையும் படைத்து காத்து அருள்பவன் ஈசன். இவர் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த உயிர்களை காத்து ரட்சிக்கக்கூடிய இந்த ஈசன் ஒரு உயிர் தவறு செய்யுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மனிதன் தவறு செய்கின்றான் அப்படின்னா அந்த மனிதனை உருவாக்கியதும் ஈசன் தானே. அப்ப என்ன செய்வாராம், மக்களை காப்பார், காத்து அருள்வார். எப்படி காத்து அருள்வார்னா, இந்த மனிதன் கெடுதல் செய்யும் பொழுது இந்த மனிதனை தோற்றுவித்ததும் அந்த ஈசனே இருந்தாலும் கூட அவன் மூலமாக அந்த அநீதி தலை தூக்குது அப்படின்னு சொன்னா அந்த அவன் தோற்றுவித்த அந்த உயிரை அவரே அழிப்பார். இதுதான் நிறைய பேர் ஈசன் அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க. இவர் அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். ஆக்குவதும் அவனே, காப்பதும் அவனே, அழிப்பதும் அவனே அப்படின்னு சொல்றது. அவர் தோற்றுவித்த அந்த உயிர் அநீதியை மற்றவர்களுக்கு இழைக்கும் போது அதை அழிப்பவராக, அதாவது தீமையை அழிப்பவராக இருந்து அருள் புரிபவர் ஈசன். இதனாலதான் அழிக்கும் கடவுள் அப்படின்றது சில பேர் அதை மறைமுகமா சொல்லி ஈசன் அப்படின்னாலே அழிக்கும் கடவுள் அப்படின்னு நிறைய பேர் நினைக்க துவங்கியாச்சு. என்னுடைய மறைமுக பொருளே இதுதான். இறைவன் காத்து வேண்டாததை அழித்து அருள் புரிபவன் அப்படின்றதுதான் உண்மையான பொருள். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் தொழும்பின்றத்தின் நேரியாய். வித்தகனான இறைவனே, எல்லாவற்றையும் காத்தருளக்கூடிய நீ உன்னுடைய திருப்பணிகளை, உன்னுடைய திரு தொண்டுகளை என்றென்றும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அருள்வாய் அப்படின்னு கேட்கிறாரு மாணிக்க வாசகர். இறைவனுடைய திருப்பணிகளை
செய்யறதுல நாம ரொம்ப நம்ம ஈடுபடுத்திக்கணும். இப்ப நிறைய இடத்துல சிவன் கோவில் ஆலயம் சீரமைக்கக்கூடிய பணியோ இல்ல புதிதா ஆலயம் கட்டக்கூடிய பணிகளோ நிறைய இடத்துல இப்ப நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதற்கு நாம நம்மால முடிந்த உதவிகளை செஞ்சுட்டு வரலாம். இது மட்டும் சிவத்தொண்டு அப்படின்றத நம்முடைய மனதுல நிறுத்தி கொள்ளாமல், அவர் படைத்த உயிர்கள் வதைப்படும் பொழுது அந்த உயிர்களுக்கு உதவி செய்வதும் சிவத்தொண்டு தான் அப்படின்றதையும் நம்முடைய மனதுல ஆழமா பதிய வச்சுக்கணும். இப்படியே நாம அந்த சிவத்தொண்டினை புரியணும். இன்னைக்கு இந்த 10 வரிகளுக்கான விளக்கங்கள் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.